ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜெவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபில்டர். ஸோ ஃபில்டர் வந்து நீங்க ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா செட்ல வந்து ஃபில்டர் பண்ணி மேனுவலா ஃபில்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபார்முலால வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ஷீட்லயும் வந்து ஃபில்டர் வந்திருக்கு. அதே மாரி எம்எஸ் எக்ஸெல்லும் ஃபில்டர் இருக்கு. ஸோ ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபில்டர் எத வச்சு பண்ணேன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் காலத்துல ஆப்பிள வச்சு ஆப்பிள் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வர போறேன். ஸோ ஃபில்டர் ஃபர்ஸ்ட்டு வந்து ரேஞ்சுன்றது வந்து எந்த எந்த டேட்டா செட்டு. ஸோ நான் இந்த டேட்டா செட் இதுலருந்து தான் நான் வந்து ஃபில் இத கொண்டு வர போறேன். கமா போட்டுட்டு கண்டிஷன். கண்டிஷன் என்னது? எனக்கு ஃப்ரூட்ல ஆப்பிள்ஸ் எடுக்கணுமா? அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஈக்குவல் டூ கொடுத்து ஆப்பிள்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆப்பிள்ஸ்ன்னு இருக்கிற எல்லா இதுவும் வந்துருச்சுங்களா? இதே வந்து நீங்க வெறும் ஆப்பிள்னு போட்டிங்கன்னா வராது. ஏன்னா அந்த மாரி ஒண்ணும் இல்லவே இல்ல. ஸோ லெமன்ஸ் போட்டிங்கன்னா லெமன் வரும். ஸோ இந்த மாரி வரும். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் தான் இதுக்கு வந்து ஃபில்டருக்கு யூஸ் பண்ணணுமா? இல்ல நீங்க மோர் தென் ஒன் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷனையும் எப்படி யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரத நம்ம வார்த்தைப்பரமா பார்ப்போம். ஸோ ஃபில்டர் நான் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி. செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஃப்ரூட்ஸா ஈக்குவல் டூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கமா போட்டு அடுத்த கண்டிஷன் டைப்பு ஈக்குவல் டூ கண்டிஷன் என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 2மே கம்பைன் ஆகி வந்து ஒரே ஒரு இது ஃபர்ஸ்ட்டு இது மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் வேற போடுறோமா? வேற நம்ம டைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒண்ணு தான் இருக்கு. ஸோ நான் மாத்துறேன். பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சுங்களா? ஸோ இதான். இதான் வந்து ஃபில்டர் ஒர்க்கிங் ப்ரொசீஜரு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோவ கொஞ்சம் டீட்டெயிலா போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. பை.